the Holy Spirit will guide us into all the truth and we shall be set free. அப்போ தேவனுக்கு பிரியமுண்டாகவும் அவருக்கு பாத்திரராகவும் நடக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறபடி நடக்க முடியும். இல்லாட்டி அவங்க மர்மரிங் கிரம்பிளிங் இது மாதிரி பண்ணால் அங்கே நிறைய காரியங்கள் நிறைய பிரச்சனைகளை தான் அவர்கள் கண்டார்கள். அது திருப்பி வந்து இந்த வசனத்தில் பார்ப்போம். 7வது வசனத்தில் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளெல்லாம் உங்கள் கண்களோடு கண்டது, ஆகையால் நீங்கள் பலப்படம் படிக்கும். யூ ஷால் பி ஸ்ட்ரெங்த், அதுதான் போட்டிருக்கு. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்பனை நம்ம நீடித்து வாழணும்னா அவர் சொல்கிறபடி செய்யும். இது பேசிக் ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானமும் பூமியும் கர்த்தருடையது, அவர் படைத்தார். அவர் சொல்கிறபடி செய்தால் தான் நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அவருக்கு தெரியும் இன் அண்ட் அவுட் ஆஃப் எர்த். யோபு புஸ்தகத்தில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அவருக்கு தான் தெரியும் இப்போ என்ன நடக்க போகுது. இப்போ சயின்டிஸ்ட் வில் சே சம்திங் டுடே, டுமாரோ தே வில் சே சம்திங். ஏதோ மெடிக்கல் ஃபீல்டில் படித்தேன். அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் சில இது படிச்சுட்டு வரோம். அதை படிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு கெடுது அப்படின்வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேபி ஒரு டிகேடுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அகெயின் தே ஸ்டார்ட் டெல்லிங் நோ இதெல்லாம் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிடாதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுனாங்க. God never made our body like that. Body can withstand any onslaught. அது அப்படி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அதை விட மோசமாக நடந்து தான் நம்ம வியாதிகளை வர வைத்து கொண்டுறோம். இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொடு. இப்போ வந்து there are physical laws, spiritual laws and moral laws அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் வந்து இது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையும் புதிய உடன்படிக்கையிலையும் அவைகள்லாம் இருக்குது. அதுக்குன்னு லாஸே இல்லைன்னு அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் தவறு. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆஸ்க் அண்ட் இட் ஷில் பி கிவன் டு யூ. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், இது ஒரு சட்டம். தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர். இல்லை நான் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பேன் தேடுவேன், ஒன்றும் வராது. நான் பாட்டுக்கு பத்திரமா இதை பண்ணி செய்துட்டுப்பேன், உன்னோட இதை அறுத்துட்டு தான் இருப்பேன். யூ ஷுட் ஆஸ்க் காட் டு பிளஸ் யூ இன் வாட் எவர் வே காட் டேக்ஸ் யூ. யூ மே பி அ பிஸ்னஸ் மேன், யூ மே பி அ டாக்டர், யூ மே பி அ சைக்காலஜிஸ்ட், or you may be a sportsman, or whatever you may be, whatever profession you are there. You can go to the marketplace like that. And you may be a pastor. எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த வேதம் எழுதியிருக்கு. அப்போ என்னென்ன ஒவ்வொருத்தரை குறித்து ஆக்சுவலாக புதிய பாட்டில் எழுதியிருக்கோம். பிதாக்களுக்கு ஒன்று, பிள்ளைகளுக்கு ஒன்று, கணவனுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, அப்புறம் வந்து பெற்றவங்களுக்கு ஒன்று, வேலைக்காரர்களுக்கு ஒன்று, எல்லாவற்றுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும். வராமல் ஒன்று ஆண்டவர் நம்ம கணக்கு கேட்க மாட்டார். கண்டிப்பாக கடைசி நாளில் கணக்கு கேட்பார். இப்போ பார்த்துக்கோங்க, அதான் போட்டிருக்கு. இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு பி லிவிங் ப்ராஸ்பரஸ்லி நான் சொன்னபடி செய். ஏன்னா நான் படைச்ச பூமி இப்படி தான் ரியாக்ட் பண்ணோம். பூமியில் தப்பானதை போட்டினா இது பண்ணும். இன்னொரு இடத்துல பழைய உடன்படிக்கைன்னு சொல்லுவார், நீ அடிக்கடி ரத்தத்தை சிந்தினா பூமியில் பூமி கக்கி போடும், உன்னை கக்கி போட்டுருன்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, ரத்தத்தை சிந்ததுன்னா வார் பண்ணாத, இல்லாட்டி ரத்தம் சிந்ததுக்கான அடையாளத்தை கொண்டாடாத, இல்லாட்டி இன்னொரு காரியம் என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, நீ வந்து இப்போ ஆக்சுவலாக ஊடு, பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தான், ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கு, ஒருத்தனை தொந்தரவு பண்ணுறதுக்கு, அவன் நஷ்டம் அடைகிறதுக்கு, அவனை தூக்கப்படுத்துறதுக்கு, இதெல்லாம் ரத்தம் சிந்ததுக்கு அடையாளம். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு கேட்போம். இது வந்து கட்டளைகள்லாம் பேச வேண்டாம், ஆதி ஆமத்துக்கே போயிடுவோம். இங்கே 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே காயினும் ஆபேலும் காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தர் வந்து காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை.
ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தார். அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. டுடே ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ். கர்த்தர் ஒருத்தனை தூக்கி விட்டாருன்னா நம்மளுக்கு பொறாமை வருது. ஓகே, இங்கே 5வது வசனத்தை பாருங்கள். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அப்போ அவன் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவனை பார்த்து, ஏன் உன் முகநாடி மாறிப்போச்சு, ஏன் வேறுபட்டதுன்னு அவருக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மையை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படி. அப்பே காஷன் பண்ணுறாரு. டெத் சின் இஸ் க்ரௌச்சிங் அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். எப்பவுமே கெயின் வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன். கர்த்தருக்கு பிடிச்சதான் இருக்கும். ஆனால் அவன் ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்ய பார்க்குறான். அப்போ தான் கர்த்தர் இந்த காரியங்களை வைக்கிறார். காயின் தன் சகோதரனாக ஆபேலோடு பேசினான். இப்போ என்னாச்சு? இது சொல்லையும் அவன் கேட்காம என்ன பண்ணான்? அவன் ஆபேலோட பேசி கர்த்தர் காயின் சகோதரனாக ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இது கொலை செய்தான். யார் கொலை செய்ய தூண்டியிருப்பான் அவனை? இதுதான் பார்த்துருக்கோம். இப்போ வாசிப்போம் யார் தூண்டியிருப்பான்னு அவனை. காரணம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இந்த இடத்துல 10வது வசனம் பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வகை தேடுகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். இது பிசாசை குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகவே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இன்னொரு இடத்துல போட்டிருக்காரு, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் போட்டிருக்கோம். அப்போ he came to devil comes to steal, kill and destroy ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் தான் இதை தூண்டி விட்டுருக்கான். தூண்டி விட்ட உடனே அவன் கொலை செய்தான். அப்போ கொலைனால என்ன தெரியாது, ஃபஸ்ட்டு கொலை அங்கே தான் நடக்குது, மர்டர். அப்போ என்ன சொல்லி அவன் இப்போ பண்ணியிருப்பான்? அது கொலைன்ற சின்ன வருதோ இல்லை தெரிஞ்சிருக்காது. இந்த கல்லை தூக்கி அவன் தலைமையில் போடுறான்னு போட்டு ஐடியா கொடுப்பான். அதை கேட்டு இன்றைக்கும் அது மாதிரி ஐடியா கேட்டு செய்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தேசத்துலேயும் சரி, நம்ம தேசத்துலையும் சரி, வேறு தேசங்களையும் இது மாதிரி கொலைகள் இருக்குது. வார்ஸ் எவ்ரிவேர். இஃப் யூ ஸ்பில் த பிளட், காட் இஸ் அப்செட். தேவன் அதில் மேலே ரொம்ப கோபமாக இருப்பார். ஒரு தேசம் சபிக்கப்படுறதுக்கும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் மெயின் ரீசன் அதுதான். ரத்தத்தை சிந்தினால், அதாவது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்ட்லினா ஒருத்தனை ஸ்ட்ரைட்டாக மர்டர் பண்ணுறது. இன்டைரக்ட்லின்னு சொன்னால் பொறாமை, கோபங்கள், எரிச்சல்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள், இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டுறது, ஒருத்தன் நல்லா வராதபடி பண்ணுறது. இது கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். கலாச்சாரத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் போட்டிருக்கோம். இப்போ காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர் வயல்வெளி இருக்கும்போது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செய்தவொடனே கர்த்தர் அவனை இது பண்ணுறாரு, கவுண்டர் பண்ணுறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் பாருங்கள் எப்படி கர்த்தர் தெரிஞ்சு தான் வராரு, அவன் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். இன்றைக்கி மனுஷனோட நிலைமை இப்படி தான். எனக்கு என்ன வந்துச்சு, கடவுளே இல்லைன்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்படி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போ எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இன்றைக்கி இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். We have to pray for them. Pray for our brethren. அதற்கு அவர், என்ன செய்தாய்? He is coming to the point straight away. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரருடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
நல்லா பண்ணுங்க. ரத்தத்தை சிந்தினீங்கன்னா பூமி ஆன்சர் பண்ணும். பூமிக்கு பதில் சொல்லிச்சுன்னா அந்த ரத்தம் கத்தும் கத்தரை நோக்கி. வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் இது மாதிரி வசனத்தை வாசிக்கலாம். அந்த காலத்தில் பரிசுத்தவான்களை கொலை செய்கிறாங்க. அவர்கள் ரத்தம் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஏன்னா ரத்தத்தில் தான் மாம்சத்தின் உயிராகிய ரத்தம் அங்கே தான் இருக்குது. உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அதனால தான் ரத்தத்தை சிந்தாதேன்றாரு. அப்போ ரத்தத்தை சிந்துனா, இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், நான் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கும்போது பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரத்தத்தை சாப்பிடுகிறார்கள். இன்னும் இந்த மாதிரி இடத்துல தேவ கோபக்கணி தான் வரும். And they are also going to worship. To my amazement, I saw a lot of Christians got possessed. புதிய உடன்படிக்கையில் போட்டுக்க ரத்தத்தை புசிக்காதேன்னு. ஆனால் செய்கிறாங்க, இன்றைக்கும் செய்கிறாங்க. அப்புறம் கர்த்தர் எங்கள் மேலே கிருபையாக இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருப்பார்?